சென்னை விமான நிலைய முனையத்திலிருந்து விரைவில் மாநகர போக்குவரத்து பேருந்து சேவை வரவிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். மேலும் தகவல்கள். விமான நிலையத்திலிருந்து மாநகர போக்குவரத்து பேருந்து சேவையை துவக்குவதற்கு மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், பிரதான சாலையான GST சாலையில அமைந்திருக்கக்கூடிய விமான நிலையம் வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்கள்ல இயக்கப்பட்டு வருகிறது. விமான நிலையம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளே சென்று நடந்து சென்று விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இதன் காரணமாக பயணிகள் நீண்ட நாட்களாக விமான நிலையத்திற்கு உள்ளே பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வகையில் ஒரு வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடமிருந்து அனுமதி என்பது கோரப்பட்டிருக்கிறது. அனுமதி கிடைத்த பிறகாக முதற்கட்டமாக ஒரு நாளைக்கு 10 பேருந்துகளை இயக்குவதற்கு முடிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரையிலும், மறுபுறம் விமான நிலையத்தில் இருந்து ரேடியல் சாலை வழியாக சோழிங்கநல்லூர் அக்கரை வரையிலும் பேருந்துகளை இயக்க திட்டம் என்பது இருப்பதாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த வடகிழக்கு பருவமழை போதே தற்காலிகமாக விமான நிலையத்தில் இருந்து மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்ட ஒரு சூழல்ல தொடர்ச்சியாக அந்த பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கையை மாநகர போக்குவரத்து கழகம் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடமிருந்து அனுமதி கிடைத்த பிறகாக இந்த பேருந்து சேவை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.